வணக்கம். எம்பரும் லூனாவும் அவங்களுடைய சாகசங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இது வரைக்கும் 6 கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 7வது கதை. இந்த சாகசத்தில் நம்ம ஏற்கனவே போன சாகசத்தில் என்ன பார்த்தோம், இந்த கதையில் என்ன சொல்லியிருந்தோம், கடைசியாக லூனா என்ன சொல்லியிருந்தா, நம்ம அடுத்த சாகசத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? என்ன சாகசம் அப்படின்னா, நட்சத்திரங்களை பாக்கி போகிறதுக்கு நம்ம ஒரு ஷிப்பு கட்டுவோம் அப்படின்னு இருந்தா. Let's build a ship that sails the stars. விண்வெளி ஓடம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாய் எம்பர்ட்ட. அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு விண்வெளி ஓடம் கட்டினாங்க. விண்வெளி ஓடம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ராக்கெட், ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. அப்படி உருவாக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புத்திசாலியான, ஏற்கனவே வானவியலை நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வயதான வானவியலாளரை சந்திச்சாங்க. அவரு என்ன பண்றாரு, பிரபஞ்சத்தின் ரகசியத்தை எல்லாம் அவங்களுக்கு சொன்னார். எப்படி பயணம் பண்ணணும், எந்த திசையில போகணும், நட்சத்திரங்கள்ல இருந்து எப்படி வான்வெளியில காற்று வீசக்கூடும், நட்சத்திரங்களில் பயணிக்கும் போது எந்த வழியா பயணிக்கணும், பண்டைய நட்சத்திரங்களுடைய தன்மைகள் என்னவா இருக்கும், பிரபஞ்சத்துடைய தளங்கள் எந்த மாதிரி இருக்கும், அதனுடைய பாதைகளின் ஊடாக எப்படி போகணும், அதில் வரக்கூடிய ஆபத்துகள் என்னெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தங்களுடைய அந்த விண்வெளி ஓடத்தை வடிவமைச்சுக்கிட்டு நட்சத்திரங்களின் ஒளிகளில் இருந்து ஒரு வித ஆற்றல் வரும். அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே போக ஆரம்பித்தாங்க. அப்படி பயணம் செய்யும்போது கப்பல் வானத்தில் உயர்ந்து அப்படியே ஒரு மின்னுகின்ற தட்டு மாதிரி அப்படியே பறந்து போச்சு. பார்க்கணும், வானத்தில் அப்படியே சரன்னு பறந்து போக ஆரம்பிச்சது. அவங்க பயணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நிலவின் துறைமுகம், நிலவொளி துறைமுகம் அப்படின்னு விண்வெளியில் ஒன்று இருந்தது. அந்த நிலவொளி துறைமுகத்துக்கு அங்கே போய் சேர்ந்தாங்க. அங்கே சந்திரன் பிரகாசிக்கிறது. சந்திரன்னா தெரியும்னா நிலா பிரகாசிக்கிறது. அங்கேருந்து கடல் வைரம் மாதிரி அது மின்னுது அப்படியே சந்திரனில் அங்கங்கே. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இந்த விண்வெளியில் பயணிக்கக்கூடிய, ஏற்கனவே பயணித்து அனுபவம் வாய்ந்த ஒரு கேப்டன் ஒருத்தரை சந்திச்சாங்க. அவருக்கு நட்சத்திரங்களின் ஒளியை வச்சு எப்படி வழி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய ஆற்றல் எப்படி சிக்கலான காஸ்மிக் நீரோட்டத்தில் எப்படி பயணிக்கிறது அப்படின்லாம் அவருக்கு தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து, நம்ம லூனாவும் எம்பரும், நீங்கள் எங்கள் ஸ்பேஸ் ஷிப்பை வழி நடத்த முடியுமா, நீங்கள் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. We must be cautious. The path ahead is fraught with danger. அவரும் ஓகே நான் ஓட்டுறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இப்போ 3 பேர் ஆச்சு, போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது வழியில் நிறைய விசித்திரமான உயிரினங்கள்லாம் எதிரில் வருது விண்வெளியில். விசித்திரமான மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா, அதனுடைய ரோமங்கள், அதனுடைய முடி, உடம்பு முடி பட்டு மாதிரி இருக்கு. ஆனால் வால் மீன்கள் இருக்குல்ல, நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிறது. அதனுடைய வால் அப்படி பிரகாசமாக மின்னுது. அது மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திர நரிகளை சந்திச்சாங்க. இதே மாதிரி சந்திர பறவையை சந்திச்சாங்க. சந்திர பறவைனா அது என்னன்னா அப்படியே மின்னும். அது பறக்கும்போது அதனுடைய ரெக்கையிலேருந்து அப்படியே மின்னும், அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும். அந்த ரெக்கைகள்லாம் பறந்ததுன்னா அந்த சந்திர பறவையை பார்த்தாங்க. இப்படி நிறையா விசித்திரமான விலங்குகளை எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. பண்டைய நட்சத்திரங்களோட புதிரை தீர்க்கணும் அப்படிங்கிறதான் எப்படி இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், அவைகளை எப்படி பார்க்கறது, அதனுடைய வரிசைகள் எப்படி அமைஞ்சிருக்கும், அதனுடைய ஒளி எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த வான வரைபடம் இருக்குல்ல, வானத்தில் பயணிப்பதற்கான ஒரு வரைபடம் இருக்குல்ல, அதையெல்லாம் கண்டு உணரணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதில் அவங்க பயணித்தாங்க. நிறையா ஆபத்துகள் வந்தது, விண்கற்கள் வந்தது. அந்த விண்கற்கள் எல்லாம் தாண்டி போனாங்க. தந்திரமாக அந்த விண்கற்கள்லாம் தாண்டி அவங்களுடைய கப்பலை ஓட்டிகிட்டு போனாங்க. கப்பல்னால் ஸ்பேஸ் ஷிப்பை சொல்கிறேன். விண்கலத்தை ஓட்டிகிட்டு போனாங்க. அப்படியே அவங்களுடைய பறந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்தாங்க.
அவ்வளோ இடங்களுக்கும் மத்தியில் போகும்போதும் நிறைய தைரியம் இருக்கணும் இல்லையா ஸ்பேஸில் போகிறப்ப. அதனால் அவங்களுடைய தைரியம் இன்னும் அதிகரிச்சது. அவங்க லூனாவும் எம்பரும் தங்களுடைய நட்பினாலும் அந்த நட்பின் ஆற்றலாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஊடாக பயணித்து உண்மையான நட்சத்திரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய வழிகளெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. பூமியிலிருந்து பிற கிரகங்களுக்கு போகக்கூடிய வழிகளை அவங்க கண்டறிஞ்சுக்கிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் உணர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களாலே பயணிக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய நட்பும் தங்களுக்குள்ளே உள்ள இருந்த தைரியம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த பயணத்தின் மூலமாக உணர்ந்துக்கிட்டாங்க. Steady now, we're almost there. இது மாதிரி நீங்களும் உங்கள் நல்ல நண்பர்களை உருவாக்கி தைரியமானவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பயணம் வேண்டாலும் வாழ்க்கை முழுக்க வெற்றிகரமாக போயிட்டு வரலாம். அதே மாதிரி தான் லூனாவும் எம்பரும் இந்த விண்வெளி பயணத்தையும் வெற்றிகரமாக முடித்து திரும்பினாங்க. இது மாதிரி நல்ல ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.